வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு முதலா நம்மளுடைய சேனல்ல சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள். அவரிடம் கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் obliging and agreeing to an interview on ஷர்மிளா டாக்கீஸ். வெல்கம் டு our சேனல். இவிஎம் பற்றிய சர்ச்சைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு அப்புறமும் இந்த இவிஎம் சர்ச்சை ஆரம்பிக்குது, நிறைய பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த எலெக்ஷன் வருது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல தான் ஜெயிச்சிட்டீங்களே, ஏன் இப்ப பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பிஜேபி கேட்டுட்டு இருக்கு. ஆனா மகாராஷ்டிரா தேர்தல்ல ஏகப்பட்ட குளறுபடி நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் சொல்றாரு, 5 மணிக்கு மேல எப்படி 70 லட்சம் ஓட்டு பதிவாச்சு, அந்த ரகசியத்தை நீங்க சொல்லணும், அதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னொரு பக்கம் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி இந்தியா டுடே ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இதை வெளிப்படையாவே கேட்டிருக்கிறாரு. எப்படி கிட்டத்தட்ட 7-8% வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை? இது இந்த வெற்றி இவிஎம் மேனிபுலேஷனால் கிடைத்த வெற்றி. ஹரியானா வெற்றியும் சரி, இந்த மகாராஷ்டிரா வெற்றியும் சரி, அவர்கள் சின்ன மாநிலங்களை காங்கிரசுக்கு விட்டுவிட்டு பெரிய மாநிலங்களை கைப்பற்றி, அது காரணமே இல்லாமல் கிரவுண்ட் ரியாலிட்டியே அப்படி இல்லாம இருந்தா கூட அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். இதுதான் நடந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் இதுதான் நடந்தது. எனவே இதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக சுப்ரீம் கோர்ட்டும் அவர்கள் பக்கம் இருப்பதால் நியாயமான காரணங்களுக்காக நாம் கேட்கக்கூடிய இவிஎம் விவிபேட், இவிஎம்ல இருக்கக்கூடிய விவிபேட்டுடைய ஸ்லிப்ஸை 100% கவுண்ட் பண்ணுங்க என்று சொல்வது வெறும் நியாயமான காரணம், நியாயமான செயல்படக்கூடிய காரணம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா இத்தனையும் சுப்ரீம் கோர்ட் உதவியுடன் மறுத்து இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருப்பது மக்கள் செல்வாக்கு அல்ல, இவிஎம்மால் மட்டுமே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தும் காட்டியிருக்கிறேன், எப்படியெல்லாம் செய்ய முடியும் என்று. இதுதான் இப்ப மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. ஏன்னாங்க ஒரு இவிஎம் என்று சொன்னால் ஒரு எவ்வளவு ஓட்டு போலா இருக்கோ அவ்வளவு ஓட்டு தான் கவுண்டே ஆகணும். 2024 எலெக்ஷன்லயும் இது நடக்கல, ஹரியானா தேர்தலையும் இது நடக்கல, மகாராஷ்டிரா தேர்தலையும் இது நடக்கல. அப்ப எங்கெல்லாம் அவர்கள் வெற்றி பெற இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அதிகமான ஓட்டு பெர்சன்டேஜை இவர்கள் மேனிபுலேட் பண்ணி, இவர்கள் கவுண்டான ஓட்டு, போலான ஓட்டுக்கும் கவுண்டிங் ஆன ஓட்டுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்து அதில் குறைந்த சொற்ப வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஓட்டிங் மெஷின்ல இருக்கக்கூடிய அல்காரிதத்தை மேனிபுலேட் பண்ணி அதன் மூலமாக இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது படித்த, ஓரளவிற்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் அந்த நாலேஜ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் அது தெரியும். இது பிஜேபியில தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே அவர்கள் இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணுவார்கள், வெளியே அவர்களது ரஜகத துரகாதிபதிகளை வைத்து இவிஎம்ஐ பற்றி கேள்வி கேட்பதை எதிர்த்து பேசுவார்கள். சுப்ரீம் கோர்ட்டை வைத்து இதை மடக்கி இதற்கு இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் செய்து விடுவார்கள். இது தொடர்ந்து செய்தான். இப்ப மகாராஷ்டிரா நடந்த இந்த சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மல்சிராஸ் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில மர்காடி வாடி வில்லேஜ் என்ற வில்லேஜ்ல இந்த பிரச்சனை மக்களுக்கே புலப்பட்டு, நாங்கள் தொடர்ந்து நேஷனல் என்சிபி சரத்பவார் கட்சிக்கு தான் வாக்களித்து வந்திருக்கிறோம், இந்த முறை எப்படி எங்கள் வாக்கு 843 ஆகும், எதிர்கட்சி பிஜேபியை சேர்ந்தவர் வாக்கு 1003 வாக்குகளாகவும் மாறும் என்ற கேள்வியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நீங்க சொன்னது மாதிரி முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி அவர்கள் 5 மணி அளவிலே 55% வாக்குகள் என்ற அளவில் பதிவானதை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்கிறது. எப்படி 6 மணி அளவில் அது 12% அதிகரித்து 67% மாறியது. 70 லட்சம் ஓட்டு எப்படி வந்தது? இதெல்லாம் இதான் சித்து விளையாட்டு. இந்த சித்து விளையாட்டுல இவர்கள் செய்வதில் இவர்களது இதுலதான் மாட்டிக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலா இந்த சித்து விளையாட்டே இல்லாமல் கவுண்டான ஓட்டிங், போலிங் ஓட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சே இவர்கள் வெற்றி பெறலாம். ஆனால் இந்த ஞான சூனியங்களுக்கு அது கூட ஒழுங்கா செய்ய தெரியல. இப்படி
போல்டு ஓட்டை விட அதிகமான கவுண்டான ஓட்டு அதிகமாக காட்டி இவர்கள் தன்னைத்தானே மாட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்களை தப்பிக்க வைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் துணையாக நிற்கிறது. எனவே இவிஎம்ஐ நம்பி தேர்தல் நடக்கும் வரை பிஜேபியை வெல்ல முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. இது காங்கிரஸ் தூங்கி கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளும் இந்தியா பிளாக்கை சேர்ந்த கட்சிகளுமே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பண வலிமை மிக்கவர்கள், சுப்ரீம் கோர்ட்ல வாதாடக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவர்களே தூங்கும் பொழுது நமக்கு என்னாச்சு? இப்ப நம்ம விழிப்புணர்வு தான் பண்ண முடியும். இது இப்படி செய்யலாம் என்று சொல்லி காண்பிக்கலாம், செய்து காண்பிக்கலாம். பவர்ல இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் காங்கிரஸ் ஏற்கனவே இருந்தபோது செய்யாததை, அவர்கள் செய்ய இயலாததை செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாது என்று எப்படி நம்புவது? காங்கிரஸ் ராகுல் காந்தி அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இந்த இந்த சதிக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவரிடம் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ராகுல் காந்தி கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. இந்தியா பிளாக் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. as long as இவிஎம் இருக்கும் வரை. இவிஎம் தூக்கிட்டு ஒழுங்கா எலெக்ஷன் வைக்க சொல்லுங்க. இந்த முறையே மோடி துரத்தி அடிக்கப்படுவார். இந்த நாட்டிலிருந்து பிஜேபியினுடைய ஆட்சி கவிழும். இந்த முறையே கவிழும். இது உறுதி. இது இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்த பிறகும் இதற்கு பதில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசினாலே நடவடிக்கை எடுக்கப்படும். நேற்று பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் சொக்கலிங்கம் என்ன சொல்றாருன்னா, இவிஎம்ல மேனிபுலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பேசினாலே உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதே ஒரு குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராம மக்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நாங்க பேலட் பேப்பரை வச்சு மீண்டும் எலெக்ஷன் நடத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அங்க போலீஸ் கர்ஃபியூ போட்டு இதை நடத்த விடக்கூடாது, இது ஒரு மார்க் எக்ஸசைஸா இருந்தாலும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு பதட்டம் அடைஞ்சு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இத பத்தி பேசுறதே ஒரு குற்றம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனப்போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம ஜனநாயக நாட்டுல வாழவில்லை என்பதுதான் நம்ம பார்க்கணும். சர்வாதிகார நாடு. இது கோஆக்டிவ் சென்ட்ரலிசம் கடைபிடிக்கக்கூடிய மோடி அதாவது டெமோக்ராட்டிக் பெடரலிசம் என்றால், அதாவது ஜனநாயகத்தின் அடிப்படையிலான மாநில கூட்டாட்சி தத்துவ முறை, மத்திய மாநில கூட்டாட்சி தத்துவ முறை டெமோக்ராட்டிக் பெடரலிசம். இது கோஆர்சிவ் சென்ட்ரலிசம், அதாவது மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகார ஆட்சி முறை நிர்வாகத்தை மோடி என்றைக்கு பதவியில் வந்தாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவரது நாட்டில் இந்த ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தலில் ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அந்த ஜனநாயக சக்திகளின் குரல் வலை நொறுக்கப்படும் என்பதற்கான ஒரு சிறு உதாரணம் தான். இதை பற்றி கேள்வி காட்டாலே நாங்கள் உங்களை தண்டிப்போம் என்று எலெக்ஷன் கமிஷன் மிரட்டுவது, இதெல்லாம் சர்வாதிகாரத்தினுடைய உச்சத்தில் மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னாலே இது முறைகேடு நடந்திருக்கிறது என்று 100% வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே ஒரு தொடர்ந்து வாக்களித்து வரக்கூடிய அந்த மர்காட் வாடி வில்லேஜ் மக்கள், அவர்களுக்கு தெரியாதா 1000 ஓட்டுல எத்தனை ஓட்டு நேஷனல் என்சிபிக்கு விழுகும் என்று அவர்களுக்கு தெரியாதா? அவர்கள் ஓட்டு போட்டவர்களுக்கு தெரியாதா? எப்படி 800 ஓட்டு வாக்கு அவர்களுக்கு தெருவாக எத்தனை பேர் ஓட்டு போடுவார்கள் என்றே தெரியும். ஒவ்வொரு தெருவிலும் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இவர்கள் நமக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் இவர்கள் அப்படி என்று தெரியும். அதை மாறுகிறது, அந்த முடிவு மாறுகிறது என்றால் 10 ஓட்டு குறைஞ்சாலே அவர்களால ஈஸியா கண்டுபிடிச்சு விட முடியும். கண்டுபிடித்து விட்டார்கள். அதுதான் இன்னைக்கு காரணம். அதனால இந்த ஒவ்வொரு தேர்தல் எலெக்ஷன் இவிஎம்லையும் ஒரு சிம்பிள் லோடிங் பண்ணும் பொழுது ஒரு சின்ன சாப்ட்வேரை வச்சு இந்தந்த சிம்பிள் லோட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் கான்ஸ்டுவன்சி எலெக்ஷன் கமிஷனால அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த வேட்பாளர்களது நேமும் அந்த சிம்பிளையும் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணும் பொழுது இந்த சிம்பிள்ல ஒரு சின்ன பேட்டர்ன் மட்டும் வச்சுட்டா போதும். அந்த பேட்டர்ன் கவுண்ட் பண்ணும் போதும் இந்த பேட்டர்ன் எந்த சிம்பிளுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த சிம்பிள் வெற்றி பெற வேண்டும். இதான் அவனுடைய அல்காரிதம். அப்ப அந்த அல்காரிதம் இருந்துச்சுன்னா எத்தனை ஓட்டு போலாயிருக்கோ அத்தனை ஓட்டுல இருந்து ஆக்சுவலா இருந்த ஓட்டுல இருந்து எடுத்து இங்க இருந்து ஒரு 10 ஓட்டு, அங்கிருந்து ஒரு 20 ஓட்டு, அங்கிருந்து ஒரு 30 ஓட்டுன்னு எடுத்து
எந்த ஓட்டுக்கு பேட்டர்ன் குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஓட்டுல வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவாங்க. இதுதான் வந்து இது நடக்கும், இதை செய்ய முடியும். இது எத்தனை பேர் நீங்க எத்தனை 3 அடுக்கு செக்யூரிட்டி 4 அடுக்கு செக்யூரிட்டி போட்டாலும் இல்ல சிசிடிவி கேமரா வச்சாலும் பட்டனை தட்டின உடனே உள்ளுக்க வந்து இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணும். அது சிம்பிள் வந்து மாறிவிடும். இவன்தோ இந்த சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல மால்சிராஸ் கான்ஸ்டுவன்சில நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி வெற்றி பெற்றாலும் குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது வந்து எனவே இருந்தாலும் அந்த அந்த மர்கட்வாடி வில்லேஜ் உறுப்பினர்களுக்கு நம்ம காலங்காலமா என்சிபி சரத்பவாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். எப்படி வந்து பிஜேபி கேண்டிடேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டு 250 ஓட்டுக்கு மேல கூட கிடைச்சிருக்கு என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு சந்தேகமாக மாறி இருக்கிறது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும் விதத்தில் தான் இவங்க மார்க் போல் இவங்க கேட்கிறாங்க. இந்த மார்க் போல் வைத்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேற ஒண்ணும் வேணாம், விவிபேட்டை எண்ணினாலே போதும், விவிபேட்டனுடைய ஸ்லிப் எண்ணினாலே போதும், இவர்கள் வந்து குட்டு வெளிப்பட்டு விடும், இவர்கள் தோற்று விடுவார்கள் என்ற நிலையில் தான் விவிபேட்டை எண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் மெஷின்ல இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் நாங்க அழிச்சிட்டோன்றாங்க. இது எல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை நெரிக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு விரோதமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது இவர்களது வெற்றியும் இப்படிப்பட்ட வெற்றி தான். எப்படிங்க வந்து நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டத்துல போலான ஓட்டை விட கவுண்டான ஓட்டு எப்படி கூடும், கவுண்டான ஓட்டு எப்படி குறையும்? நீங்க எப்படி 5 மணிக்கு 55% நீங்க கூடனா 57% ஆகலாம். அது எப்படி 67% 12% எப்படி கூடும்? அப்ப இதை சொன்னால் இதை நம்புவதற்கு இருக்கிறவன் எல்லாம் இழுத்தவாயர்கள் என்ற அந்த எண்ணமா இருக்கு. என்ன இதை கேட்கறதுக்கு நாதியே கிடையாதா? இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு குறைந்தபட்ச காமன் சென்ஸ் இருக்கணுமா இல்லையா? நீதிபதிகளுக்கு குறைந்தபட்ச காமன் சென்ஸ் உள்ள நல்ல கேள்வியை கேட்கணுமா இல்லையா? ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா விவிபேட் ஸ்லிப்ஸ் நாங்க எண்ணணும்னா அதுக்கு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து டைரக்டிவ்ஸ் வரணும், சுப்ரீம் கோர்ட் சொன்னா நாங்க எண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் நடிகர் பிரகாஷ் ராஜ் வந்து பளிச்சுன்னு கருத்து சொல்றவரு. அவர் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லும், அவங்களுக்கு அவங்க முதலாளிகள் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்தாதானே அவங்க சொல்ல முடியும். அப்ப என்னைக்குமே சுப்ரீம் கோர்ட் வந்து விவிபேட் ஸ்லிப்ஸை எண்றதுக்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்காத, இவங்க எண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவிபேட் ஸ்லிப்ங்கிறது ஒரு பேக்கப் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரும்பொழுது இந்த சந்தேகத்தை தீர்க்க தான் இந்த விவிபேட் ஸ்லிப். இதை என்றதுல என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன காரணத்துக்காக இதை எண்ண மாட்டேங்கிறாங்க? அதாவது விவிபேட், அதாவது பிரகாஷ் ராஜ் சொல்றது 100% உண்மை. சுப்ரீம் கோர்ட் தான் வந்து இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு கேள்வி கேட்காத ஒரு பண்பு. அந்த கேள்வி கேட்காத அளவிற்கு எந்த சரியான கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்கவில்லை என்ற பொழுதே சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய தகுதி திருத்தங்களுக்கு உடந்தையாக இருந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் ஜனநாயகத்தை கேள்விக்குரியதாக ஆக்கிவிட்டது. அதற்கு முதல் காரணம் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிகள் தான், இந்த தீர்ப்பளித்த நீதிபதிகள் தான். இன்று எனவே அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் தனது நீதி பரிபாலனம் என்பது 4 தூண்களிலே முக்கியமான முதல் தூண் என்ற ஒரு நிலையை இவர்கள் கேலிக்குள்ளாக்கி இருக்கிறார்கள், பரிதாபத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். எனவே அது வந்து ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட்டையே தன் கைக்குள் வைத்து இருக்கக்கூடிய ஒரு வல்ல ஆதிக்கம் பெற்ற ஒரு பிரைம் மினிஸ்டராக நமது பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். இது ஒண்ணு. 2வது, நீங்க வந்து ஒரு விவிபேட் என்ற மெஷினை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து மக்கள் வந்து நான் யாருக்கு ஓட்டு போடுகிறேன் என்பது எனக்கு தெரியணும். நான் ஓட்டு போடுறதா இந்த ஸ்லிப்புக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த ஸ்லிப்பை எடுத்து இந்த பிரிண்ட் பண்ணி விவிபேட்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னா அந்த விவிபேட்ல பிரிண்ட் ஆகுது. அந்த பிரிண்ட் ஆகிற ஸ்லிப் எடுத்து நான் வந்து இன்னொரு பேலட் பேப்பர்ல அதை போட்டா அதை எண்ணுவதுதான் உண்மையிலேயே அது வந்து இது நியாயமான தேர்தல், வந்து ஒரு ஆத்தன்டிகேட்டடான தேர்தல், ஒரு நேர்மையான தேர்தலாக இருக்க முடியுமே ஒழிய நான் யாருக்கு ஓட்டு போட்டேன், எப்படி பதிவானது, யாருக்கு பதிவானது என்றே தெரியாத அளவிற்கு ஒரு தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் இது வெளிப்படையற்ற தேர்தல், வெளிப்படை தன்மையற்ற தேர்தல், இது வெளிப்படை இல்லாமல் மறைபொருளான தேர்தல், இதை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ள தேர்தல்.
நம்ம சொல்றது ஹேக்கிங் கிடையாது, இது ஹேட்சிங். அதாவது ஹேக்கிங்னா வெளியே இருந்து யாரோ ஹேக் பண்றதுன்னு அர்த்தம். வெளியே இருந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது இவிஎம். நோ இன்டர்நெட், தேர் இஸ் நோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, எதுவும் கிடையாது. ஆனா இது ஹேட்சிங். அதாவது சிம்பிள் லோடிங் எழுதும் போதே சாஃப்ட்வேருக்குள்ள இந்த இந்த பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன செய்யணும்னு நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கவுண்டிங் ஆகும் பொழுது அது எந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த சின்னம் ஜெயிக்கும். எனவே இந்த ஹேட்சிங் என்ற ப்ராசஸ சுப்ரீம் கோர்ட் புரிந்து கொள்ளாத வரை, இதை எதிர்த்து மக்கள் வீதிக்கு இறங்கி போராடாத வரை கண்டிப்பாக பிஜேபி வெற்றி தான் பெறும். இதுல தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். எதுக்குமே மணிப்பூருக்கே வாய் திறக்காத பிரதமர் விவிபேட்டை எண்ண முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தவுடன் பிரதமர் வாய் திறக்கிறார் என்று சொன்னால் இதற்கு முழு முதல் காரணமே இந்த பிரதமர் தான். இந்த எலெக்ஷன் சிஸ்டத்துல அவர்கள் இது ஒன்றை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடுதான் மணிப்பூருக்கு வாய் திறக்காத பிரதமர் இந்த இவிஎம்முக்கு சுப்ரீம் கோர்ட் ஆதரவாக இருக்கும் பொழுது வாய் திறந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது என்று சொல்கிறார் என்று சொன்னால் இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு பக்கபலமாக, அவர்களுக்கு பேக்கப்பாக, அவர்களை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இந்த இவிஎம் இருக்கிறது என்பதை இன்னமும் விளங்காமல் இருக்கிறார்கள் இந்தியா பிளாக் கட்சியினர் என்று சொன்னால் இவர்களை போல ஒரு புரியாதவர்களை வைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்ப நீங்க சொன்னீங்க மக்கள் வீதியில இறங்கி போராடணும்னு. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது ஒரு அரசு, நீதிமன்றம், எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடோடைய ஒரு எலக்ட்ரல் ப்ராசஸையும் இன்னைக்கு கேலிக்கூத்தாக்கிட்டு இருக்கிறாங்க. 5 வருஷம் நம்மள ஆள போறது யாரு அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்பெரன்சி மக்களுக்கு இல்ல. அவங்களுக்கு தெரிகிற உரிமை இருக்கு, ஆனா அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. மக்களை ஒருங்கிணைக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. ஆனா எதிர்கட்சிகள் இதுல தீவிரம் காட்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப நீங்க வைக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஜெயிச்ச மாநிலங்கள்ல அவங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனா தோத்து போன இடத்துல மட்டும்தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிஜேபியே எதிர்கட்சிகள் மேல வைக்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு தீவிரமா இந்த பிரச்சனையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? இத ஒரு ஒரு மக்கள் மூவ்மெண்டா எதிர்கட்சிகள் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கடந்த இந்த 4 மாநில சட்டசபை தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. மகாராஷ்டிராவுக்கும் ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கும் அரசியல் காரணங்கள் தான் உண்டு. இந்த அரசியல் காரணங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒத்து ஊதியது. மத்திய அரசு, ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி, ஹரியானா பிஜேபி வெற்றி, 3வது முறையாக பிஜேபி வெற்றி. எப்படி? ஹரியானாவில் ஒட்டுமொத்த கிரவுண்ட் ரியாலிட்டியே காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்த இடத்துல பிஜேபி வெற்றி பெறுகிறது. ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. இப்ப என்ன சொல்லலாம்? ஜம்மு காஷ்மீர்ல நீங்க ஜெயிச்சு விட்டீர்கள், அப்புறம் எப்படி நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ் இவிஎம் குறை சொல்ல முடியும்? ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஜெயிச்சா அது ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் ஹோம் மினிஸ்டர் தான் இருக்கு, லெப்டினன்ட் கவர்னர் தான் இருக்கு. அதனால ஜம்மு காஷ்மீர்ல நீ ஜெயிச்சுக்கோ, யார் வேணாலும் ஜெயிச்சுக்கோ, ஆனா ஹரியானா எங்களுக்கு வேணும். சரியா? முடிஞ்சா? அதே மாதிரிதான் இங்க 2வது மகாராஷ்டிரா தேர்தலும் ஜார்க்கண்ட் தேர்தலும் 2 தேர்தலும் நடக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தல்ல இவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா RSS நாக்பூர் தலைமையிடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஜார்க்கண்ட்ல யார் வேணாலும் வெற்றி, ஏன்னா சின்ன மாநிலம், அது யார் வேணாலும் நீங்க வெற்றி பெற்றுக்கலாம். அப்ப இவிஎம்ல மேனிபுலேட் பண்ணா யாரும் குறை சொல்ல முடியாது. இந்த விஷயம் தான் அதுல ஒண்ணு. இது நீங்க அதுல ஜெயிச்சிங்க, அப்ப இவிஎம் குறை சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதுல எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜெயிச்சிருவாங்க. பெரிய மாநிலத்துல விட்டு கொடுக்க மாட்டார்கள். இதுதான் இங்க நடக்குது. ஆக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மக்களுக்கு இன்றைக்கு யார் தேர்தலில் இவிஎம்ஐ நம்பவில்லை, ஒருத்தரும் நம்பல. ஆனால் எதிர்கட்சிகள் வாழா இருப்பதனால் நம்மளுக்கு சில மாநிலங்கள்ல நம்ம ஜெயிக்கிறோம் எப்படி சொல்வது என்ற முட்டாள்தனமான ஒரு சிந்தனையின் காரணமாக இன்றைக்கு பிஜேபி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு நாள் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதற்கு, அதாவது லாரி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவர்கள் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்த ட்ரக் ஓனர்ஸ் அத்தனை பேருமே லாரியை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு இறங்கி போய்விட்டார்கள். ஒரே நாள் லாரியை நடு ரோட்ல நிறுத்திட்டு இறங்கி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த டிராபிக்கும் ஹால்ட் ஆனது. உடனடியாக மத்திய அரசு இதை வாபஸ் பெற்றது.
எனவே நமக்கு ஜனநாயக முறைப்படி மக்களை ஒன்று திரட்டி இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இவிஎம் விவிபேட்டை எண்ணுவது வரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற உத்தரவை சுப்ரீம் கோர்ட் பிறப்பிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முன்னெடுத்து அனைவரும் ரோட்டுக்கு வீதிக்கு வந்து 4 வீலரை 2 வீலரை கொண்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு இந்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு பிறப்பிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை எதிர்கட்சிகள் ஏற்படுத்தினால் மட்டுமே இதுக்கான விடிவு காலம் பிறக்கும். மக்கள் தெருவில் இறங்கி ரோட்டில் இறங்கி போராடினால் மட்டுமே இது சாத்தியம். ஜனநாயகம் மீண்டும் தலைக்கும். இல்லை என்று சொன்னால் சர்வாதிகாரம் தொடர்ந்து தனது ஆட்சியின் கோர பற்களின் மூலமாக இந்தியாவை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளிவிடும். நமது எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்குரியதாக மாறிவிடும் என்பதை பொதுமக்கள் உணர வேண்டும். இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இதற்கு மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து போராட வேண்டும் ஜனநாயக முறைப்படி என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இது எவ்வளவு சீரியஸ் இஷ்யூ, இதை எதிர்கட்சிகள் எவ்வளவு சீரியஸா எடுத்து இதை மக்கள் போராட்டமாக மாற்றி ஒருங்கிணைத்தாதான் இதுல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.